சமூக வலைதளங்களிலும் அதே போன்று தமிழ்நாட்டு மக்களும் ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு இந்த வட மாநிலத்தை சார்ந்த ஒரு இளைஞர் தாக்கப்பட்டு கொடுமையாக தாக்கப்பட்டு ஈவிரக்கமின்றி தாக்கப்பட்ட நிலையை இன்றைக்கு தமிழ்நாடே இன்றைக்கு உலகமே ஒரு இந்த அரசை அதாவது இந்த அரசை ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு தூற்றுகின்ற ஒரு முழுமையான அளவிற்கு இந்த அரசினுடைய ஒரு கையாளாகத்தனத்தை இன்றைக்கு அவர்கள் வெளிப்படுத்துகிறதெல்லாம் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் கூட வெட்கம் மானம் இல்லாமல் மருத்துவத்துறை அமைச்சர் அவர்கள் கஞ்சா இல்லை, போதை வஸ்துகள் இல்லை, இன்றைக்கு எதுவுமே தமிழ்நாட்டில் இல்லை என்று சொல்வது என்பது எப்படிப்பட்ட ஒரு ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் நிச்சயமாக உணர்வார்கள். எனவே நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கின்றேன், எவ்வளவு நாள் மக்களை ஏமாற்ற முடியும், எத்தனை காலம் மக்களை ஏமாற்ற முடியும், ஏமாற்ற முடியாது. அதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் என்று சொன்னால் 2026 சட்டமன்ற தேர்தல் தான். இந்த எதேச்சிகார அதிகாரம் கொண்ட ஒரு சர்வாதிகார போக்கு கொண்ட ஒரு சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்த இந்த ஒரு மோசமான ஆட்சி தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ணமும் கூட. பழைய பென்ஷன் ஸ்கீம் ப்ரிப்பேர் பண்றதுக்கு குழு அமைச்சிருந்தாங்க. அந்த குழுல நீங்க இருக்கீங்க. எப்ப இதோட கூட்டம் நடைபெறுறது? அந்த அறிக்கையிலே பொதுச் செயலர் சொல்லியிருக்கா இல்லையா, விரைவிலே பாத்தீங்கன்னா எந்தெந்த மாவட்டங்கள்ல எந்தெந்த நாள் அப்படி என்பது குறித்து பொதுச் செயலர் அறிவிப்பார். பழைய பென்ஷன் ஸ்கீம் திமுக அரசு வந்தால் செயல்படுத்தும் சொன்னாங்க. இப்ப ககன்தீப் சிங் பேடி ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காரு. அது எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த நேரத்துல தேர்தல் வரும் நேரத்துல ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்காரு. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு தேர்தல் வரும் என்பதற்காக இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, வானத்தை பார், நட்சத்திரத்தை பார், உங்களை புடிச்சு கொடுத்துட்றோம். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல தேனும் பாலும் ஆறுவோட சொத்து வரி, வீட்டு வரி, சட்ட ஒழுங்கு சீர்குலைவு, போதை வசதிகள் பெருகி ஆறாக ஓடுகின்ற சூழ்நிலை, டாஸ்மாக் வருமானம் கூடி இன்றைக்கு கோபாலபுரம் வருமானம் கூடி ஏழை மக்கள் இன்றைக்கு கஷ்டப்படுகிற நிலைமை, இன்றைக்கு அரசு ஊழியர்கள் தேர்தல் வாக்குகளும் எல்லா காற்றிலே பறக்கிட்டு நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை எல்லாம் நிச்சயமா பாத்தீங்கன்னா மக்கள் அதற்கு தகுந்த பாடத்தை கற்பிப்பார்கள். எனவே குழு என்பதே பார்த்தீங்கன்னா அது சுத்த விடுறதுதான் அது. எனவே ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இந்த நேரத்தில் எது சொன்னாலும் சரி, அது தேர்தலுக்காக பசப்பு வார்த்தைகள் காட்டி, ஏமாற்றுவதை காட்டி ஓட்டு வாங்கலாம் என்ற அந்த எண்ணம் தான் இன்றைக்கு ஆளுங்கட்சி இருக்கிறது. நிச்சயமா எப்படிப்பட்ட பசப்பு வார்த்தைகளும் இனிமே மக்கள் நம்ப மாட்டார்கள், ஆசை வார்த்தைகளுக்கு நம்ப மாட்டார்கள். இனிமேல் பொறுத்தவரை திமுகவுக்கு அவ்வளவுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவு இந்த தேர்தல் நடக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.